உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சில பேருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்திருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாகவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மட்டும் கிடையாது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி கொஞ்சம் தூரமாக போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் செட்டில் ஆகிடும். உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன, மனசு நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல தீர்வுகள், நல்ல அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ரிஷப ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது லைஃப்பில் போன வருஷம்லாம் ஹெல்த் பிரச்சனைக்காகவே பாதி பணத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட்லேயே பிரச்சனை வந்திருக்கும். சில பேருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்திருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாகவே இருக்கும். 2026 சொல்ல வேண்டிய விஷயம்னா மனசு கிளியராக இருக்கும். கிளாரிட்டி. அதாவது எப்படின்னா, இந்த கடலில் போகக்கூடிய தண்ணியை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய வாட்டரை நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீப்பாக போனாலும் அது கிளியராக இருக்குன்னு கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி உங்கள் மனசில் தெளிவான நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். நிறைய பேர் ரிஷபத்தில் பிறந்தவங்க ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் முடிய போகிறது. உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஃப்ரெண்டே நட்பாக மாறி உங்கள் தொழிலில் பார்ட்னர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நிறைய பேருடைய வீட்டில் இந்த டைம் பீரியடில் தெய்வ அனுகிரகத்தினால, முன்னோர்கள் அனுகிரகத்தினால கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணத்துக்குரிய பிராப்தம்ங்கிறது யாருக்கு இருக்குன்னா மெயினாக ரிஷபத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு கரெக்டாக திரிகோணம்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், 7ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிகம். அதோட திரிகோணத்திலே குரு இருக்கிறதுனால அந்த குருவுடைய பார்வை பலத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிய போகிறது. நண்பர்களால் நிறைய அதிர்ஷ்டம், தொழிலில் நல்ல விருத்தி, ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. பூர்வீக சொத்துக்கள் மட்டும் கிடையாது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி கொஞ்சம் தூரமாக போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் செட்டில் ஆகிடும். ஏதாவது கேஸ் நடந்துன்றதா கூட உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. அது பெருசாக்க விரும்ப மாட்டீங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய கேஸாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கிளியர் ஆகிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மனைவியோ அல்லது கணவரோ சம்மந்தமே இல்லாமல் பேசி வேணும்னே சண்டை எழுத்துட்டு இருக்காரு, அவர் சரியாகவே இல்லை, அவர் ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தால் நமக்கும் லைஃப்பில் பிரச்சனை இல்லை, நமக்கும் லைஃப் நல்லா ஓடும், 2 பேரும் சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தை நல்லா எடுத்துன்னு போக முடியும் அப்படிங்கிற நிலைமைகளில் இப்போ மெயினாக உங்களுக்கு ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டம். ஆமாம், அதே மாதிரி அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை காம்ப்ளிகேஷன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகிடும். நிறைய பேருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியூரில் கிடைக்கும், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, லைஃப்பில் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறது. எப்படி ப்ரமோஷன்? சனியும் குருவும் திரிகோணத்தில் உட்காரும் பொழுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எதிர்பாராத ப்ரமோஷன் வரும். அது ஒரு பெரிய லிஃப்ட்டை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, குழந்தை பிராப்தத்துக்கும் நல்ல டைம். எந்த குழந்தை? 2ஆம் குழந்தை. முதல் குழந்தைக்கு அப்புறம் மறுபடியும் 2ஆம் குழந்தை ட்ரை பண்ணுறோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை விருச்சிகத்தில் பிறந்திருக்காங்க, மகரத்தில் பிறந்திருக்காங்க, மீனத்தில் பிறந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் கன்ஃபார்ம். நிறைய நல்ல விஷயங்கள் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன, மனசு நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல தீர்வுகள், நல்ல அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. அங்கே உங்கள் மனசுக்கு மட்டும் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு ஃபீலிங் உட்காந்துருக்கும். ஸோ இதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் எப்படி கிளீன் பண்ண முடியும்? நல்ல, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்கள், மடாதிபதிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது, ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுறது, கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பெரிய பாதிப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, பணம், உத்தியோக மாற்றம் நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் பெரிய லிஃப்ட் ஒன்று காத்துன்னு இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது சந்தோஷத்தின் ரீதியாக 85% 2026 ரிஷபம் சூப்பராக இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது 80% உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர்.
நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில் அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லையுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் வரும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசியில் அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை அந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.